நீங்க எனக்கு அம்மா மாதிரி, நீங்க சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன்னு பேக்கெட்டை மூடி வச்சிட்டாயா? நம்மால ஒரு பொண்ணு ஏன் பட்னி கிடக்கணும்னு நானும் விவரம் இல்லாம வாங்கி சாப்பிட்டேயா. அந்த பிஸ்கெட்ல என்ன இழவு கலந்திருந்தாலோ தெரியலையா. கொஞ்ச நேரத்துல மயக்கம் வந்து நான் தூங்கிட்டேயா. கண்முடிச்சு பார்த்தா எனக்கு பகீர்னு ஆயிடுச்சியா. காதுல கழுத்துல கையில எதுவுமே காணோம். ஒரு பொட்டு நகை கூட காணோம்யா. பக்கத்துல பார்த்தா இவளையும் காணோம்யா. எனக்கு மயக்க பிஸ்கெட் கொடுத்து தூங்க வச்சுட்டு என் மொத்த நகையும் திருட்டு போயிட்டாயா. அது இவதானா? பொய் எதுவும் சொல்லியே? ஐயோ இல்லையா, எங்க ஆத்தமா சத்தியமா பொய்யெல்லாம் இல்லையா. நகைக்காக போய் சொல்ல மாட்டேன். மொத்தம் 7 சவரன் நகையா. எல்லாத்தையும் திருட்டு போயிட்டாயா. சரி, உன் கதை முடிஞ்சுதா? இப்ப என் கதையை சொல்றேன். இந்த பொண்ணு ஒரு கொலையை பண்ணிட்டு அவனோட அம்மாவையும் சாகுற அளவுக்கு அடிச்சிருக்கா. அதுக்காக அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரும்போது தப்பிச்சு போயிட்டா. போனவ சும்மா இல்லாம செலவு காசு வேணுங்கிறதுக்காக மயக்க பிஸ்கட் கொடுத்து ஓ நகையும் திருடி இருக்கா. சார், இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். இந்த அம்மாவை நான் பார்த்ததே இல்ல. பொய் கேஸ் போடுறதுக்காக நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. யாரு பொய் கேஸ் போடுறா? இதெல்லாம் உண்மை. சிவான்னு ஒருத்தனை கொண்டிருக்க, அவனோட அம்மாவை கீழே தள்ளி கொல்ல பார்த்திருக்க, அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தோம், தப்பிச்சு போயிட்ட. இதெல்லாம் உண்மைதானே? அதே மாதிரி மயக்க பிஸ்கட் கொடுத்து நீ நகையை திருடினதும் உண்மைதான். இன்ஃபார்மர் மூலமா தகவல் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க திரும்பவும் உன்னை கைது பண்ணிருக்கோம். சார், நீங்க கற்பனையா ஒரு கதை சொல்லி வழக்க ஜோடிக்கிறீங்க. இது பொய் சாட்சி. ஆமா, இது பொய் சாட்சி தான். உன்னால் நிரூபிக்க முடியுமா? நீ கொலை பண்ணிருக்க, நகைகளை திருடி இருக்க. என்னால அதை நிரூபிக்க முடியும். முகாந்திரம் இருக்கு, சாட்சி இருக்கு. கோர்ட்ல போய் சொன்னா கேள்வியே கேட்காம உனக்கு தண்டனை கொடுப்பாங்க. உன்னால என்ன பண்ண முடியும்? இத பாருமா, நீ இங்க என்ன சொன்னியோ அதுல ஒரு வார்த்தை கூட பேசாம ஜட்ஜி முன்னால அப்படியே சொல்லணும். சொல்வியா? சொல்றேங்க ஐயா. சரி, நீ இப்ப போ. உனக்கு கோர்ட்டு கூப்பிடும்போது வரணும். சரிங்க ஐயா. இத பாரு, வழக்கு ஜோடிச்சான், பொய் கேஸ் போட்டான்னு சொல்லி உன்னால ஜெயிக்கவே முடியாது. ஒழுங்கா நான் சொல்றபடி கேட்கணும். சார், எனக்கு எங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும். என் போனை கொடுத்தீங்கன்னா 2 வார்த்தை பேசிடுவேன். அப்பா ஆட்டுக்குட்டின்னு யார்ட்டையும் போன்ல பேச முடியாது. என்ன சார் இது அநியாயமா இருக்கு? ஒரு கிரிமினல் அரெஸ்ட் பண்ணா கூட அவங்க வீட்டுல தகவல் சொல்லணும்னு சட்டம் இருக்கு. ஆனா நீங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே. ஜட்ஜு கேட்டாருன்னா என்ன போன் பேச விடல, தகவல் சொல்ல விடலன்னு எல்லா உண்மையை சொல்லுவேன். என்கிட்ட இல்ல பேசுறியா? தகவல் சொன்னா உன்னை வந்து மேலதாளத்தோட கூட்டு போயிருவாங்களோ? அப்போ நீ இங்கதான் இருக்கணும். சரிம்மா, உன்னை பார்க்க பாவமா இருக்கு. நம்பர் சொல்லு, நானே பேசுறேன். என்னம்மா யோசிக்கிற? உனக்கு தகவல் தானே சொல்லணும். நான் சொல்றேன். ஏமல் நம்பிக்கை இல்லையா? சொல்றேன் சார். ஹலோ சார், நான் பாண்டிச்சேரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன் சார். ஆமாமா, இன்ஸ்பெக்டர் தான். துளசி, உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஐயா, என்னங்க பெத்த பொண்ணை போய் மகளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, கொலை கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கோம். தகவல் சொல்ல தான் போன் பண்ணேன். ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஏதோ விதிவசத்துல பண்ணிட்டா. இந்த மாதிரி நேரத்தில் நீங்க தான் அவளுக்கு உதவி பண்ணணும். ஐயா, உதவி பண்ண மாட்டேன்னு சொன்னா எப்படி? நீங்க என்ன ஒரேடியா தலை முழுகிட்டீங்களா? என்னங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன அது உங்க பொண்ணு. ஐயா 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 ஐயா, கட் பண்ணிடாதீங்க. ஐயா, ஒரு நிமிஷம். ஐயா, கட் பண்ணிட்டாரா? நல்ல மனுஷன். உன் விஷயம் ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்சிருக்குமா? போன் பண்ண என் பொண்ணே இல்ல, தலை முழுகிட்டேன்னு போனை கட் பண்றாரு. பெத்த அப்பாவே உன்னை தலைமொழிகிட்டத சொல்றாருன்னா நீ எந்த அளவுக்கு நல்லவளா இருப்ப. இனிமே உன்னை அந்த கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. இத பாரு, உன்னை சுத்தி என்ன நடக்குது, நாங்க ஏன் இப்படி பண்றோம்னு நீ ரொம்ப யோசிக்காத. உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. ஒழுங்கா நான் சொல்றபடி கேட்டேன்னா 5 இல்லைன்னா ஒரு 7 வருஷம் கிடைக்கும். அதை முடிச்சுட்டு நீ வெளியே வந்துடலாம்.
அதுக்கப்புறம் நீ நிம்மதியா இருக்கலாம். அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரி தப்பிச்சு போறது, லா பேசுறது, அது இதுன்னு இந்த மாதிரி குட்டி கலாட்டா பண்ண உனக்கு ஆயில் தான் கிடைக்கும். லைஃப் லாங் வெளியே வர முடியாது. இன்னைக்கு வெறும் திருட்டு கேஸ் தான், நாளைக்கு கஞ்சா கேஸ் போடுவேன். அதுக்கப்புறம் ஆள் கடத்தல், கள்ள நோட்டு, பிராத்தல், போதை மருந்து கடத்தல், ஆயுதம் சப்ளை பண்றதுன்னு என்னென்னமோ கேஸ் இருக்கு. ஒவ்வொன்னா போட்டு சாட்சி ரெடி பண்ணுவேன். ரெட் ஆயில் என்னன்னு தெரியுமா? சாகுற வரைக்கும் வெளியே வர முடியாது. நாளை காலைல உன்னை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஒழுங்கு மரியாதை நான் சொல்றபடி கேட்டு நடந்துக்க. போ, அங்க பெஞ்ச் இருக்கு, அங்க போய் தூங்கு. ஐயா ஐயா ஐயா, இவங்கள மகளிர் காவல் நிலையத்துக்கு அனுப்பலாம் ஐயா. பொண்ணா இருக்கு, அது ஒரு ராத்திரி நேரம் வர. இங்க தங்க வச்சா பிரச்சனை ஆயிடுங்கய்யா. அதெல்லாம் எனக்கு தெரியும்யா. இப்ப அரெஸ்ட் பண்ணதை சொன்னாதானே ஏன் வச்சிங்கன்னு கேட்பாங்க. நான் இவளை அரெஸ்ட் பண்ணது நாளை காலையில, அப்படிதான் ரெக்கார்ட்ல இருக்கும். அதுதான் உண்மை. இவ இங்க இருந்தான்னு யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும். நீயும் கொஞ்சம் கமுக்கமா இரு. இன்னும் ஏமா நிக்கிற? போ, போய் தூங்கு. என்னங்க, என்னாச்சு? ஏன் இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்டீங்க? தூக்கம் வரல பத்மா. ஏங்க தூக்கம் வரல? என்னத்த சொல்றது, மோகனை நினைச்சுதான் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. சரி, நான் லைட் அணைச்சிடுறேன், நீ தூங்கு. நீங்க? நான் வெளியில கொஞ்சம் காத்தாட போயிட்டு வரேன். கொஞ்சம் இருங்க, நானும் வரேன். நீ எதுக்குமா? நீ தூங்கு. எனக்கும் உங்களை மாதிரி தாங்க. கொஞ்ச நாளா தூக்கமே பிடிக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? எல்லாம் நம்ம தலை விதி. சரி, போலாங்க. சரி வா. என்னங்க, கதவு திறந்தே இருக்கு? கதவு திறந்து இருக்கா? ராத்திரி நீ தானே தாப்பா போட்டு வந்த? ஆமாங்க, நான் தான் தாப்பால். ஐயோ, ஒருவேளை தாப்பால் போட மறந்துட்டேனோ என்னவோ. என்ன பத்மா, வர வர நீ இப்படி ஆயிட்டு வர? போட்டுதான் நினைச்சு மறந்துட்டேன். என்னங்க, மோகன் இங்க உட்கார்ந்திருக்கா? மோகன், இந்த நேரத்துல இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லப்பா, சும்மாதான். ஒண்ணும் இல்லையா? டேய், நீ பண்றதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு பதட்டமா இருக்குடா. வேளைக்கு சரியா சாப்பிடாம சரியா தூங்காம பத்மா, எதுக்காக நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு இருக்க? அவனும் நம்மள மாதிரி தானே, அவனுக்கும் வேதனை இருக்கும்ல. டேய் மோகன், உன்னோட நிலைமை எங்களுக்கு புரியுதுடா. கல்யாணி உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் உன்னை தேடிட்டு இங்க வருது எங்களுக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் யாரால? உன்னாலதான். நீ தேவையில்லாம அங்க போய் தகராறு பண்ணதுனாலதான் இந்த பிரச்சனையே வந்திருக்கு.
அவளை அமைதியா விடு, நிம்மதியா இருக்க விடுன்னு நான் பல தடவை உங்ககிட்ட எடுத்து சொல்லியிருக்கேன். என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறியே. எப்படிங்க கேப்பா? கட்டின பொண்டாட்டி மாச கணக்கா இன்னொருத்தர் வீட்டுல இருந்தா அதை யாரால பொறுத்துக்க முடியும்? அது அவமானம் இல்லையா? அவமானம் தான். ஆனா அது யாரால வந்தது? உங்களால தானே. அதனால பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். டேய், நீ அங்க போய் சண்டை போட்டாலும் சரி, மன்னிப்பு கேட்டாலும் சரி, அவ ஏத்துக்க மாட்டான்னு நல்லா தெரியுது இல்ல? அப்ப அது தெரிஞ்சிருந்தா அங்க போய் எதுக்காக சண்டை போடணும், ஏன் அவமானப்படணும் தான் நான் கேக்குறேன். இத பாரு, உன் மேல அவ எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஏன் அப்படி கொடுத்தேன்னு நம்மளால கேட்கவே முடியாது. ஏன்னா நம்மளால அவ அவ்வளவு தூரத்துக்கு இழந்திருக்கா. சின்ன வயசுல இருந்தே அவ ஆட்டோ ஓட்டி பொழைச்சவடா. தன்னோட கையை நம்பி அந்த குடும்பத்தை காப்பாத்தி இருக்கா. இப்பவும் பாத்தீங்கன்னா அவ தங்கச்சியை காப்பாற்ற வேண்டிய கடமை அவளுக்கு இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு கை நம்மளால முடங்கி போச்சே, அந்த கோபம் அவளுக்கு இருக்கத்தான் செய்யும். உண்மை சொல்லணும்னா இது அவ தன்மானத்துக்கு விழுந்த ஒரு அடி. அதுக்காகத்தான் பதிலுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. நாங்க தான் திருந்திட்டோமே, மன்னிப்பு கேட்டுட்டோமே, நீங்க 2 பேரும் சொல்லலாம். நாங்க தப்பு பண்ணல, அந்த சேகரோட அப்பாவும் போலீஸ்காரையும் தான் பண்ணாங்கன்னு வக்கீல வச்சு வாதாடி நீங்க ஜெயிக்கலாம். ஆனா அதனால உங்க தண்டனை குறையுமே தவிர அவளோட வேதனை குறையாது. அவளை சமாதானப்படுத்தவும் முடியாது. டேய் மோகன், கல்யாணியை பத்தி நல்லா தெரியும்ன்றதுனாலதான் நான் உண்மையை சொல்றேன். உங்க விஷயத்துல அவளா மனசு மாறி உங்களை மன்னிச்சா தான் உண்டு. அது வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்டிப்பா அது நடக்கும். கண்டிப்பா ஒரு நாளைக்கு அது நடக்கும். ஆனா அது வரைக்கும் நீ பொறுமையா இருக்கணும். அவளை தொந்தரவு பண்ணக்கூடாது. தொந்தரவு பண்ணினா உன் மேல அவளுக்கு வெறுப்பு தாண்டா வரும். அதை புரிஞ்சுக்க. இவன் நேரம் ரொம்ப நல்ல நேரம். தீபாவோட அம்மா பெருந்தன்மையா இவனை மன்னிச்சுட்டாங்க. இல்ல அவங்களும் கல்யாணியோட சேர்ந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா இவனோட நிலைமை என்ன இருக்கும் யோசிச்சு பாரு. இந்நேரம் நீ ஜெயில இருந்திருப்ப. ஏண்டா இதெல்லாம் நமக்கு தேவையா? வயசான காலத்தை உங்க அம்மாவும் நானும் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு அப்படி இப்படின்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? அதுக்கு தான் நீ ஆசைப்படுறியா? வேண்டாண்டா. இது வரைக்கும் நம்ம பட்ட வேதனை எல்லாம் போதும். புதுசு புதுசா பிரச்சனைகள்லாம் இழுத்துட்டு வராதரா. மோகன், அப்பா சொல்றதா எனக்கும் சரின்னு தோணுது. கல்யாணி விஷயத்துல நீ கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கலாமே. வெளிநாட்டுக்கெல்லாம் போகாத, நீ இங்கேயே எங்களோட இருன்னு நான் அப்பவே சொன்னேன். அதையும் மீறி நீ ஏற்பாடு பண்ண. ஆனா கல்யாணி கேஸ வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லி அதை நடக்க விடாம பண்ணிட்டா. சரி, போனது போச்சுன்னு அப்படியே விட்டுருக்கலாம். எதுக்குடா நீ அங்க போய் கலாட்டா பண்ணணும்? அன்னைக்கு அப்படிதான் அவ ஏதோ சொல்லிட்டான்னு குடிச்சிட்டு வந்த. நேத்து கஞ்சா அடிச்சிட்டு கலாட்டா பண்ணேன்னு சொல்றாங்க. மறுபடியும் நீ பழையபடி ஆயிடுவியோன்னு எனக்கு பயமா இருக்குடா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதடா. மோகன், நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காதப்பா. நூல்ல விழுந்த முடிச்ச அவசர அவசரமா எடுக்கணும்னு நினைச்சா அது சிக்கலா தான் போகும். அத புரிஞ்சுக்க. இந்த பிரச்சனையை இன்னியோட விட்டுடு. தேவையில்லாம மறுபடியும் நீ கல்யாணிய கூப்பிட போய் அவமானப்படாத, எங்களையும் அசிங்கப்படுத்தாத. மோகன், என்னடா பண்ற? எங்கடா கிளம்புற? நீங்க உள்ள போங்கம்மா, நான் வந்துடுறேன். மோகன், என்னங்க இது? நாம பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம், அவன் பாட்டுக்கு கேட்காம போயிட்டே இருக்கான். விடு பத்மா, அவன் அங்கேயும் இங்கேயும் எங்காவது சுத்திட்டு வந்தாதான் அவன் மனசுக்கும் ஆறுதலா இருக்கும். அவன் கோவமா போயிட்டு இருக்காங்க. கோவங்கிறது எல்லாருக்கும் வரும். ஆனா இந்த மாதிரி வயசு பசங்களுக்கு புத்தி சொன்னா கேட்கவே வேண்டாம். பத்மா, நம்ம எல்லா விஷயத்தையும் அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டோம். எங்கேயாவது அவன் ஒரு இடத்துல உட்காந்து யோசிச்சான்னா அவனுக்கே எல்லாம் புரியும். அப்படி புரிஞ்சா நல்லது தானே. கவலைப்படாத. இத பாரு, நடக்கிற எல்லா விஷயத்திலையும் அவன் ஒரு பாடம் கத்துக்கிட்டு தான் இருக்கான். எது சரி எது தப்புன்னு அவன் தன்னால புரிஞ்சுப்பான். காலம் அவனை திருத்தும். நீ தைரியமா போ.
என்னைக்கு புரிஞ்சுக்குவானோ. கொலை கேஸ்ல உள்ள வந்துட்டு தூக்கம் வேறியா? என்ன மறைக்கிற? போட்டேன்னா அப்படியே போய் முகரை கழுவு போ. போங்கற இங்க என்ன பாக்குற? ஏமா அந்த பொண்ணுதான் ராத்திரிலாம் தூங்காம இப்பதான் கண்ணா செஞ்சது. அது ஏமா எழுப்புற? நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? முடிச்சவுக்கி மொள்ள மாறி பிக் பாக்கெட் இவங்க மேல எல்லாம் பரிதாபம் காட்டுற ஒரே ஆளு நீங்களா தான் இருப்பீங்க. வேணானே பாவம் பார்க்காதீங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா வந்தா உங்களுக்கு தான் பிரச்சனை. பிரச்சனை யாருக்கு தாமா இல்ல, அது எப்பவும் இருக்கும். அதுக்காக மனசாட்சி மனிதாபிமானத்தை விட்டுறக்கூடாது. இன்னைக்கு கடமைன்ற பேர்ல இப்படி எல்லாம் பண்ணோம்னா நாளைக்கு நாம மனுஷங்களான்னு நமக்கே ஒரு சந்தேகம் வந்துடும். போதும், இந்த பேச்செல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. 4 முழம் காவி கட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு மண்டபம் கிடைச்சா அங்க போய் பேசுங்க. கை தட்டி ஒரு முடி தேங்காய் தருவாங்க. மேடம் டீ. ஏண்டா லேட்டு? லேட் ஆயிடுச்சு மேடம். ஏண்டா லேட்டுனா லேட் ஆயிடுச்சுங்கறியா? சாரி மேடம். கொண்டு போய் அங்க வை. இந்த நல்லவருக்கு ஒரு டீ கொடுத்துட்டு போ. ஏய் இங்க வா. டேய் இவளுக்கு ஒரு டீ குடுறா. எனக்கு வேணாம். அப்ப பட்னி கடந்து பரிதாப சமாதிக்க பாக்குறியா? அதெல்லாம் இங்க நடக்காது. உன்னை இன்னைக்கு கோர்ட்டு கூட்டிட்டு போறோம். சாப்பிடாம கிடந்து மயக்க போட்டு விழுந்தா ஜட்ஜுக்கு யார் பதில் சொல்றது? ஏமா அவங்க தான் சொல்றாங்கல்ல, டீ வாங்கி குடிமா. சொல்றல வாங்கிக்கமா. குடி. ஏமா நீ போய் டீயை குடி, நான் பாத்துக்கிறேன். வேணாண்ணே, பரிதாபப்பட்டு ஐயா கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க. அட என்னம்மா நீ சும்மா எப்ப பார்த்தாலும் ஐயா ஐயான்னு பயமுறுத்திட்டு இருக்க? ஐயா தான் அந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கி வைக்க சொன்னாரு. நான் பாத்துக்கிறேன், நீ போ. என்னமோ பண்ணுங்க, எப்படியோ போங்க. மா நீ போய் அந்த சேர் எடுத்து போட்டு உட்காருமா. என்ன பாக்குற? டீயை குடிமா. இங்க பாருமா, அவங்க முன்னாடி நான் அதட்டி கேள்வி கேட்கிற மாதிரி நடிப்பேன். நீயும் பயந்துகிட்டு பதில் சொல்ற மாதிரி நடிக்கணும். புரிஞ்சுதா? என்னால பெருசா ஒன்னும் உதவி பண்ண முடியாது. ஆனா முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். நான் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. என்னமா பாத்துட்டு இருக்க? டீயை குடிமா. குடிமா. உன்னை பார்த்தாலே அப்பாவின்னு தெரியுது. நீ எப்படிமா இந்த கேஸ்ல வந்து மாட்டின? சரி, ஏதோ ஒரு கெட்ட நேரம் இப்படி வந்து மாட்டிக்கிட்ட. அதுக்காக கவலைப்பட்டு கண்ணீர் விட்டா எதையும் சரி பண்ண முடியாது. அப்புறம் உன் வாழ்க்கை இங்கேயும் முடிச்சு போயிடும். இதை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிமா. இன்னைக்கு உன்னை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி கஸ்டடியில் எடுக்க போறாங்க. அப்படி நடந்துட்டா நீ வெளியில வரது சிக்கலாயிடும். அதுக்கு முன்னால வக்கீல வச்சு உன்னை ஜாமீன்ல எடுக்கணும். உனக்கு இங்க தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? சத்தமா பேசுமா, என் காதுல விழ வேணாமா? உன்னை முதல்ல ஜாமீன்ல எடுக்கணுமா? உன் சொந்தக்காரங்களுக்கு விஷயம் தெரிஞ்சாதானே அவங்க லாயர் வச்சு முயற்சி பண்ணுவாங்க. யாருக்கு தகவல் சொன்னா சரியா இருக்குன்னு சொல்லு. உன் அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க? உன் புருஷன் எங்க இருக்காரு? அவர் மும்பைல இருக்காரு சார். அப்பாவும் சித்தியும் சென்னையில இருக்காங்க. அதெல்லாம் சரி வராதுமா. சென்னைக்கு மும்பைக்கு தகவல் சொல்லி அவங்க இங்க வந்து லாயரை பார்த்து விஷயத்தை புரிய வைக்கிறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருமா. இப்ப நம்ம அதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இங்க லோக்கல் யாராவது இருக்காங்களாமா? உன் கூட படிக்கிற பசங்க, அவங்க சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, இப்படி யாராவது இருந்தாங்கன்னா சொல்லு.
அவங்க கிட்ட உன் நிலைமையை சொல்லி ஜாமீன் எடுக்க ஏற்பாடு பண்ண சொல்றேன். என்னால இவ்வளவுதான் முடியும். இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. இங்க யாராவது இருந்தாங்கன்னா சொல்லு, அவங்களால தான் உனக்கு உதவி பண்ண முடியும். என்னம்மா முடிக்கிற? ஒழுங்கா பதில சொல்லு, இல்லைன்னா தொலைச்சு போடுவேன். தொலைச்சு அண்ணே போதும்ண்ணே, ரொம்ப மிரட்டாதீங்க. இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் இங்கேயே உழவு பார்த்துட்டு இருப்பா. நீ சொல்லுமா, இங்க உனக்கு உதவி பண்ற அளவுக்கு யாருமா இருக்கா? எனக்கு நீங்க யாருமே இல்லை சார். இப்படி சொன்ன எப்படிமா? நீ படிக்கிற பொண்ணு தானே, உன் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க. அவங்கள செல்வாக்கான ஆளுங்க, பெரிய புள்ளிங்களோட பசங்க அப்படின்னு யாராவது இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னு சொல்லு, நான் கான்டாக்ட் பண்றேன்.